نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவின் பெயரால் இந்த ஹுத்பாவுடைய தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், أعوذ بالله من الشيطان الرجيم بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. யார் அல்லாஹுக்காக அவனுடைய மார்க்கத்தை ஏற்று நல்ல காரியங்களிலே தன்னுடைய வாழ்வை கழிக்கின்றாரோ ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பி, அவருடைய கூலி, அவருக்கான நன்மை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அதை பற்றி அவர் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை, எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. அவர் செய்த அந்த நன்மைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்றைய குத்பாவினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் கல்ப், உள்ளம். உள்ளம் எப்படியானதென்றால், ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே இருக்கின்ற உறுப்புகளிலே மிக முக்கியமானது ஒரு உறுப்பு உள்ளம். மிக அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தால் அது கல்ப், உள்ளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு தசைப்பண்டம் இருக்கிறது, ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலுஹத் சலஹல் ஜஸது குல்லு, அந்த உறுப்பு சீராகிவிடுமாக இருந்தால் உங்களுடைய முழு உடம்பும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உறுப்பு சீர்கட்டு விடுமாக இருந்தால், பழுதாகி விடுமாக இருந்தால் உங்களுடைய முழு உடம்பும் பழுதாகிவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உள்ளம் சிறந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அவனுடைய உள்ளம், அவனுடைய கல்ப் சிறந்ததாக இல்லை என்றால் அந்த மனிதன் சிறந்த மனிதன் அல்ல என்பதுதான் கருத்து. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அதிக கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டிய, போஷிக்க வேண்டிய ஒரு உறுப்பாக நம்முடைய உள்ளம் இருக்கிறது. எனவே அந்த உள்ளத்தை நாம் ஷர்றுகளிலிருந்து
தீயவைகளிலிருந்து அந்த உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளத்துக்கு எது நலவு எது தீன்மை என்பதை பகுத்து பிரித்து அறியக்கூடிய தன்மை இருக்கிறது. ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், பொறாமை, மனோ இச்சையை பின்பற்றுதல் போன்ற மோசமான இழிவான பண்புகளிலிருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி தௌஹீத், நல்லெண்ணம், இத்தகைய பண்புகளின் பால் நம்முடைய உள்ளத்தை நாம் வழிநடத்த வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் எவ்வாறு இதனை அறிந்து கொள்கிறது என்றால், நம்முடைய உள்ளம் இந்த நலவையும் இந்த தீமையையும் எவ்வாறு அறிந்து கொள்கிறது? நமது கண்களால் பார்ப்பதனூடாக அறிந்து கொள்கிறது, நம்முடைய காதுகளால் கேட்பதனூடாக அறிந்து கொள்கிறது. எனவே நம்முடைய கண் நலவை பார்க்குமாக இருந்தால் அந்த உள்ளம் நல்ல விடயங்களை தன்னகத்தை எடுத்துக்கொள்கிறது. எம்முடைய பார்வை தீயவற்றிலே விழுமாக இருந்தால் எம்முடைய உள்ளமும் தீமையின் பால் சென்று விடுகிறது. எனவே நாம் எம்முடைய கண்களை நல்ல விடயங்களை பார்ப்பதின் பால் செலுத்த வேண்டும். எம்முடைய காதுகளை நல்லவற்றை கேட்பதின் பால் நாம் செலுத்த வேண்டும். எனவே ஒரு உள்ளம் அனைத்தையும் தன்னகத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. ஆனால் அது எவற்றை தன்னகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், எவற்றை தன்னிலிருந்து தூரமாக்கிவிட வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துஅரலுல் ஃபிதன் அலல் குலூப் கல் ஹஸீர் ஊதன் ஊதா. ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபசாதுகள் எல்லாம் உள்ளத்துக்கு எவ்வாறு காண்பிக்கப்படுகிறது என்றால், நாம் படுக்கின்ற பாய் இருக்குத்தானே, அதில் இருக்கின்ற அந்த இழை, அந்த பாயை எவ்வாறு உருவாக்குவதென்றால் அதில் அந்த இழை இருக்கு. ஒவ்வொரு இழையாகத்தான் அது உருவாக்கினால்தான் அது பாய் முழுமையாகும். அதே போன்று எம்முடைய உள்ளம் அந்த ஃபித்னாக்களை அவ்வாறு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னகத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. ஃபஐ கல்பின் உஷ்ரிபுஹா நுகித ஃபீஹி நுக்தத்தன் சௌதா. அப்படியான பாவங்களை, அப்படியான தீங்குகளை எந்த உள்ளம் தன்னகத்தை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளம் கருப்பு புள்ளியை தன்னகத்தை சேமித்துக் கொள்கிறது. அந்த உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி விழுகிறது. ஃபஐ கல்பின் அன்கரஹா நுகித ஃபீஹி நுக்தத்தன் பைதா. எந்த உள்ளம் அந்த தீமைகளை விட்டும் அன்கர அவற்றை விட்டும் தூரமாகிறதோ, அந்த தீமைகளை நிராகரிக்கிறதோ, புறக்கணிக்கிறதோ, அந்த உள்ளத்திலே ஒரு வெள்ளை வெண்புள்ளி விழுகிறது. ஹத்தா துஸீர அலா கல்பைன். இவ்வாறு இரண்டு வகையான உள்ளங்களாக காணப்படுகின்றன. அலா அபியல் மித்ல ஸஃபா, அதாவது வெண்மையான உள்ளம், நல்ல விடயங்களின் பால் அதிக ஆர்வம் காட்டுகின்ற அந்த உள்ளத்தை பொறுத்தவரையிலே அது பழுங்கி கல்லை போல மாறிவிடுகிறது. ஃபலா ததுர்ருஹு ஃபித்னா மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த். அந்த உள்ளத்திலே மறுமை வரைக்கும், வானம் பூமி நிலையாக இருக்கின்ற வரைக்கும் அந்த உள்ளத்தை எந்த தீங்கும் பீடிக்காது. எப்படியான உள்ளம்? தன்னகத்தே தீமைகள் வருகின்ற பொழுது, தீமைகளை பார்க்கின்ற பொழுது அதனை புறக்கணித்து செல்லுகின்ற உள்ளம். அதனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக தீங்குகளை விட்டும் விலகி செல்லுகின்ற அந்த உள்ளத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அதனை மறுமை வரைக்கும் பாதுகாக்கிறான். வல் ஆஹர் அஸ்வத். அடுத்த உள்ளம் கருப்படைந்த உள்ளம், இருளடைந்த உள்ளம். முர்பாத்தன் கல் கூஸி முஜஹியன்.
அதாவது கவிழ்க்கப்பட்ட குடத்தை போன்று அந்த உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்திலே கருமை நிலைத்து விடுகிறது. லா யஅரிஃப் மஅரூஃபன் வலா யுன்கர் முன்கரன். அது எந்த ஒரு நலவையும் ஏற்றுக்கொள்வதில்லை, எந்த ஒன்றையும் அது புறக்கணிப்பதும் இல்லை. இல்லா மா உஷ்ரிப மின் ஹவா. எனவே எம்முடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை பார்க்கின்ற பொழுது, நன்மைகளை கேட்கின்ற பொழுது, நல்லவர்களோடு பேசுகின்ற பொழுது எம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறதா? எம்முடைய உள்ளம் தொடர்ந்தும் நலவுகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதாக இருந்தால் எம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அந்த வெண்புள்ளி இருக்கிறது, வெண்மை இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது. எம்முடைய உள்ளம் நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு தீமையான காரியங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறதாக இருந்தால், தீய மோசமான அருவருக்கத்தக்கவற்றை கேட்பதற்கு ஆசைப்படுமாக இருந்தால் அந்த உள்ளம் இருளடைந்த உள்ளமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எமது உள்ளத்தை நாம் மிகச் சரியாக அளவீடு செய்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் நமது எல்லா செயற்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாகத்தானே இருக்கிறது என்ற எண்ணத்திலே சில போது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹ் தடுத்தவற்றை கூட அறிவில்லாமல் செய்துவிட துணிந்து விடுகிறார்கள். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் தனக்கு சொன்னதாக சொல்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளத்தை சந்தேகங்கள், ஆட்சேபனைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி ஏதும் சந்தேகங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் அதனை உங்களுடைய உள்ளத்தை விட்டும் நீக்கிவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தை கடல் பஞ்சு போல ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் தன்னகத்தை உறிஞ்சி வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு உள்ளமாக உங்களுடைய உள்ளத்தை ஆக்கி வைத்து விடாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை தேவையானதை, நலவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமைகளை புறக்கணிக்கின்ற உள்ளமாக எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். எனவே எல்லா விடயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு சந்தேகங்கள், பிறருடைய குப்பைகள், பிறருடைய தேவையில்லாத அத்தனையும் நம்முடைய உள்ளம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சந்தேக களஞ்சியமாக, தேவையில்லாத குப்பை களஞ்சியமாக நம்முடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளம் அவ்வாறே தான் இருக்கும். அப்படியான ஒரு உள்ளத்தை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கவில்லை. அந்த உள்ளம் தூய்மையானதாக, சாஃபானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறார். எனவே ஒரு சீர்குலைந்த, சரியில்லாத, மோசமான உள்ளத்தினுடைய அறிகுறி என்னவாக இருக்குமாக இருந்தால், நேற்று தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் இன்று அவருக்கு ஆகமானதாக மாறிவிடுகிறது. இஸ்லாத்திலே நேற்று அவருக்கு தடையானதாக இருக்கும், இன்று அது ஒரு சர்வ சாதாரணமாக அவருக்கு மாறிவிடுகிறது. அதே போன்று இன்று கடமையாக, வாஜிபாக இருக்கின்ற ஒன்று நாளை அவருக்கு ஒரு முஸ்தஹப்பாகவோ அல்லது ஆகுமானதாகவோ மாறிவிடுகிறது. உதாரணத்துக்கு சொல்வோமாக இருந்தால், நன்றாக தொழுத ஒரு மனிதர், முன்சஃபிலே நல்ல ஆர்வத்தோடு அவ்வல் ஜமாத்தோடு தொழுத மனிதர், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் எப்படி என்றும் வைத்துக் கொள்ளலாம், அவருடைய தொழுகையை நாம் கொள்வோமாக இருந்தால் அது அல்லாஹ்வை விட்டு மிக தூரத்திலே சென்று விடுகிறது. அதைத்தான் வாஜிபாக இருந்த ஒன்றை அவர் தனக்கு ஒரு ஆகுமானதாக, நேரம் இருந்தால் செய்து கொள்ளலாம், எல்லோரும் கூட்டமாக இருந்தால் செய்து கொள்ளலாம், அப்படியான ஒரு நிலைக்கு அந்த வாஜிப் வருமாக இருந்தால் அவர் அல்லாஹ்வை விட்டும் ஒரு தூரமான உள்ளமாக கருதப்படுகிறது. எனவே நம்முடைய நிலைப்பாடு, எமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த நிலைப்பாடு, உறவு, எம்முடைய உள்ளத்தினுடைய, எம்முடைய கல்வினுடைய அந்த நிலைப்பாடு
எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் சிந்திக்க வேண்டும். அல் குர்ஆன் ஓதுவதற்கு ஆர்வமாக இருந்த ஒருவர், அல் குர்ஆனை மிக தினமும் ஒரு நேரம் எடுத்து ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்த ஒருவர், நாள் போகும்போது காலங்கள் ஓடுகின்ற பொழுது அவருக்கும் அல் குர்ஆனுக்கும் மிக நீண்ட ஒரு இடைவெளி வந்துவிடுகிறது. இது மிக மோசமான ஒரு உள்ளத்தினுடைய அடையாளம். அல் குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலே முதன்மை இடத்திலே இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அல் குர்ஆனுக்காக ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குவோம். அப்படி ஒதுக்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்கும் விட்டும் மிக தொலைவில் இருக்கிறது என்பதுதான் பொருள். எனவே அந்த உள்ளம் கரும்புள்ளி உள்ள உள்ளமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாம் நபியுடைய சுன்னா, அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக நபியுடைய சுன்னா நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு பெருமானமிக்கதாக இருக்கிறது. அந்த சுன்னாக்களை பின்பற்றுகின்ற போது நமக்கு ஆசை, ஆர்வம் பெறுகிறதா, விருப்பம் பெறுகிறதா, அல்லது ஏதோ நேரம் இருந்தால் அல்லது சந்தர்ப்பம் வாய்த்தால் செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு உள்ளம் இத்தகைய அந்த நிலைப்பாடுகளிலிருந்து தூரமாகி நல்ல எண்ணங்கள், பிறருக்கு நலவுகள் செய்ய வேண்டும், பிறரோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லோரோடும் அன்பு பாராட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை மிகச் சரியாக செய்ய வேண்டும், நல்ல மனநிலையோடு நல்ல எண்ணத்தோடு அந்த உள்ளம் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது. அவர்களுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குலூப், உள்ளங்கள் இருக்கின்றன. லா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தால் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அது ஏன் தான் இருக்கிறது என்கின்ற அளவுக்கு அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இந்த பூமிக்கு மேலே அவர்கள் ஒரு சுமையாக இருக்கிறார்கள். எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறார்கள். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, நமக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்தை தந்திருக்கிறான். அதன் மூலம் நாம் சிந்திக்க வேண்டும். எதையாவது நல்ல விடயங்களை இந்த பூமிக்கு மேல் வாழ்கின்ற மனிதர்களுக்கு, இந்த பூமிக்கு மேல் வாழ்கின்ற இந்த உயிரினங்களுக்கு நாம் செய்வதற்கு முனைய வேண்டும். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவர்கள் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் எப்படியான உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், நிச்சயமாக முஃமின்கள், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றி விடயங்கள் பேசப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நடுங்கி போகும். அப்படியான ஒரு அதிர்ச்சி நமக்கு உள்ளத்திலே வருகிறதா? குர்ஆனை பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், ஆயாத்துகளை பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு அதிர்ச்சி வருகிறதா? அப்படி வருமாக இருந்தால் நம்முடைய உள்ளம் உயிரோட்டமான உள்ளமாக இருக்கிறது, வெண்மையான உள்ளமாக இருக்கிறது. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள், அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இதுதான் சிறந்த உள்ளத்தினுடைய அடையாளம், வெண்மையான உள்ளத்தினுடைய அடையாளம். அல்லாஹு தஆலா இப்படியான உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை நாம் வழங்க வேண்டும். நம்முடைய உடலிலே இருக்கின்ற ஏனைய அத்தனை உறுப்புகளுக்கும் நாம் தேவையானதை அவ்வப்போது வழங்கி கொண்டிருக்கிறோம். உணவு தேவையானது, தூக்கம் தேவையானது, விளையாட்டு தேவையானது.
அலங்காரம் தேவையானது, அத்தனையும் நாம் செய்கிறோம். ஆனால் உள்ளத்துக்கான அந்த உணவை நாம் வழங்குகிறோமா? உள்ளத்துக்கு தேவையானதை நாம் வழங்குகிறோமா என்றால் நிச்சயமாக நான் அந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தால்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே உள்ளத்தை சீர்திருத்த வேண்டுமாக இருந்தால், உள்ளத்துக்கு அமைதி வேண்டுமாக இருந்தால், அங்கே அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய ஆயாத் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தி சிறப்பான உள்ளமாக நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது சிறப்பான உள்ளத்தோடு, சிறந்த உள்ளத்தோடு, நலவுகளை சுமந்த உள்ளத்தோடு, வெண்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.